ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி வளர்ந்த செல்வி இப்ப மாத்து துணி கூட இல்லாம கஷ்டப்படுறாளாம். அதை கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? மா வா மகா. மா இதெல்லாம் வேலுவோட சட்டை, செல்வியோட துணி. எதுக்கு இப்ப இதெல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண போறீங்க இதெல்லாம்? எதுக்கு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன அது வந்து இந்த துணியெல்லாம் கொண்டு போய் வேலு செல்வி பூஜா கிட்ட கொடுக்கலான்னு. மா என்னம்மா சொல்றீங்க நீங்க? இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறீங்களா? ஆமா மகா, என் பிள்ளைங்க வெளியே போய் கையில காசு இல்லாம மாத்து துணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத பார்த்துட்டு பெத்த மனசு எப்படி தாங்கும்? அந்த செல்விதான் ரோஷக்காரியா இருக்காளே, அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டா. வேலுவும் இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். கையில சுத்தமா பணம் இல்லாம அவங்களால எப்படி வாழ்க்கையை ஓட்ட முடியும்? அதான் இந்த துணிமணியோட சேர்த்து கொஞ்சம் பணமும் வச்சிருக்கேன். மா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்களை யார் முதல்ல இதெல்லாம் செய்ய சொன்னது? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப கஷ்டப்படுறாங்கன்னா யார் பொறுப்பு அதுக்கு? மா இத பாருங்க, நான் சொல்லிட்டேன். இது மட்டும் பெரியவனுக்கு தெரிஞ்சதுன்னா வீட்டையே ரெண்டாக்கிடுவான் சொல்லிட்டேன். போடி, நீங்க எல்லாம் கல்லு மனசுக்காரங்க. ஆனா நான் பெத்த தாயிடி, எனக்கு தாண்டி தெரியும் அந்த தவிப்பு. இத பாரு, பிள்ளைங்க தப்பு செஞ்சாலும் சரியா செஞ்சாலும் பெத்தவளுக்கு எல்லாமே ஒண்ணு தாண்டி. எதுவுமே இல்லாம அந்த பிள்ளைங்க எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ. இந்த பாரு, அவங்க செஞ்சது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனாலும் எனக்கு மனசு கேட்கலடி. மா என்னதான் இருக்கட்டும், இப்ப நீங்க செய்யற காரியம் மட்டும் தெருவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுமா. இத பாரு மகா, தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டோம். இத பாரு, இது விஷயமா அவ என்ன சொன்னாலும் சரி, அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. அதனால இது விஷயமா என்ன நடந்தாலும் அதை பார்த்துக்கலான்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன்டி. அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். இத பாரு, அவங்கள பிரிஞ்சுதான் வாழணுங்கிற விதி இருந்தா நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்காக எல்லாம் தெரிஞ்சும் என்னால சும்மா இருக்க முடியல மகா. ஏண்டி, நேத்து வரைக்கும் இங்க கூடவே இருந்து நமக்காக நல்லது பண்ணிட்டு இருந்தவ, அவ இப்ப கஷ்டப்படுறானா எப்படி பொறுத்துக்க முடியும் சொல்லு? அதுக்குன்னு நேர்ல போய் பார்த்து இதை கொடுக்கணுங்கிறீங்களேம்மா, அது நல்லாவா இருக்கு? இல்லடி, இல்ல, நான் நேர்ல போய் கொடுக்கணும்னு கூட இல்ல. இதெல்லாம் யார் மூலமா தான் கொடுத்து விட்டா கூட போதும்டி. நான் நேர்ல போய் பார்த்தா அது சரியா வராது. இதை யார்கிட்ட கொடுத்து விடுறதுன்னு எனக்கு தெரியலடி. என்னம்மா இப்படி பண்றீங்களே? அப்பாடா. என்ன மகா, செல்வி ரூம்ல நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? இல்ல மகா, இதுக்கு மாப்பிள்ளதான் சரியானவரு. எதுக்கு நான் சரியான ஆளு? அது வந்து மாப்பிள்ள, அது மாப்பிள்ள இதுல செல்வி வேலுவோட துணிமணி எல்லாம் இருக்கு. யாருக்கும் தெரியாம இது எல்லாத்தையும் நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துறீங்களா மாப்பிள்ள? இத பாருங்க. இருடி மாப்பிள்ள, உங்களை விட்டா இதெல்லாம் செய்யறதுக்கு வேற யாரும் இல்ல மாப்பிள்ள. அத்தை,
நானே இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். இப்பவாது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம் அத்தை. இத பாருங்க, நீங்க உடனே சேர்ந்து எதுவும் பிளான் பண்ணிடாதீங்க. பாவம், அவங்க மனசு கேட்கல, அதான் ஏதோ பண்றாங்க. தயவு செஞ்சு நம்ம வீட்ல எதுவும் தம்பட்ட அடிச்சிடாதீங்க. அப்புறம் திரு ஏடாகுடமா ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால யாருக்கும் தெரிய வேண்டாம். அம்மாவுக்காக இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாங்க. ஏய், இரு இரு. கீர்த்தி, ஏதோ தனியா மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்களேடி. இரு, இங்கேயே மறைஞ்சிருந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்போம். அதத்தான் மகா நானும் சொல்றேன். பெரியவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். உலகத்திலேயே நல்லது பண்ணி தண்டனை அனுபவிக்கிறது செல்வியும் வேலுவும் உன் தங்கச்சி பூஜாவும் தான். உனக்கு புரியுதோ இல்லையோ, அத்தைக்கு புரிஞ்சிருச்சு. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷத்தை. இது பாருங்க, அவங்க ஒண்ணும் மனசு மாறி இந்த துணிமணி எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுங்கன்னு கேட்கல. அவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மனசு கேட்காம தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் இத பெருசா தப்பா எடுத்துக்காதீங்க. சொன்னதை மட்டும் செய்யுங்க போதும். சரி, நீ சொல்ற, நான் செய்யறேன். போதுமா? ஆனா உண்மையை ஒத்துக்க மாட்டீங்களே. மாப்பிள்ள, அப்புறம் மாப்பிள்ள, இந்த பையில அவங்களோட ட்ரெஸ் வச்சிருக்கேன். அந்த சட்டை பாக்கெட்டுக்குள்ள கொஞ்சம் பணமும் வச்சிருக்கேன். இத கொஞ்சம் அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க மாப்பிள்ள. ஆனா அவங்க கிட்ட நான் தான் கொடுத்தேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மாப்பிள்ள. நீங்களா கொடுத்த மாதிரி இருக்கட்டும் மாப்பிள்ள. என் கோபம் அவங்க மேல இருக்கிறதாவே இருக்கட்டும் மாப்பிள்ள. பரவாயில்ல, நீங்க இறங்கி வந்து இவ்வளவு செஞ்சதே பெரிய விஷயம். எல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும் மகா. நீங்க எல்லாரும் அவங்கள புரிஞ்சுக்கிற காலம் வரும். அப்ப நீயே செல்விய முன்ன மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவ பாரு. அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம், விடுங்க. சரிம்மா, தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் உள்ள வைக்கிறீங்களா? திரு வந்தா பிரச்சனை ஆயிடும். சரி சரி, இன்னொரு பை எடுத்துக்கூட, நான் அதுல பூஜாவோட துணியில எடுத்து வச்சிடுறேன். பாத்தியாடி இதுங்களே, குடும்பமா சேர்ந்து அதுங்களுக்கு உதவி பண்ண பாக்குதுங்க. நாம அவங்க நிரந்தரமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னு பிளான் போட்டா இதுங்க சேர்த்து வைக்க பாக்குதுங்க. இதை இப்படியே விடக்கூடாதுமா. ஆமாண்டி கீர்த்தி, இந்த கற்பகத்தை விட்டா கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயும் அங்கேயும் பாசத்தை காமிச்சு பெரிய பாலத்தை போட்டு அவங்களது வீட்டுக்குள்ள மறுபடியும் வர வச்சிருவா போல இருக்க. இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும். முதல்ல மாப்பிள்ளை கிட்ட இதை சொல்லி ஒரு பஞ்சாயத்தை கூட்டணும். வா.